ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1174 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம பிராங்கியா காட்டுறாங்க. அவன் இன்னும் ஊன்னு சொல்லி வாயை பொளந்துக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா அங்க எல்லாமே பெருசு பெருசா இருக்கிறதுனால வயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த ரிப்ளை பாத்தீங்கன்னா ஏதோ பழைய பாலடைஞ்ச கோட்டை மாதிரியும் இருக்குது, ஏதோ ரோபோட் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியும் இருக்குது. இதை பார்த்தா கண்டிப்பா நம்ம பையன் சந்தோஷப்படுவான்னு சொல்லி தான் அவனை இங்க கூப்பிட்டு வந்திருக்கான். ஏன்னா நம்ம பையனும் ஒரு சைபார்க்கு தானே. லேண்ட் ஆஃப் வாரியர்ஸ் இருக்கிற ஒரு ஏரியால இப்படி ஒரு பில்டிங்கா சூப்பரா இருக்குதுன்னு அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பில்டிங்குள்ள இருந்து யாரோ ரெண்டு பேரும் கூப்பிடுவாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடி யார் இங்க அடிச்சு புரண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு ஆர்வமா பார்த்தா லலித்தும் ஜுவல்லரி பாணியும். பரவாயில்லையே, இந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டியா பிராங்கி, சூப்பர். நான் வேணா இந்த இடத்தை பத்தி உனக்கு அப்புறமா சொல்றேன், இல்ல வேற லெவல்ல இருக்குதும்பாங்க. அவனுக்கு ஷாக்கு, இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு. ஏன்னா இவங்க அந்த ரெசிடென்ஸுக்கு போறதா தான் பேசிட்டு இருந்தாங்க. சடனா இங்க வந்திருக்காங்கன்னா என்ன மேட்டர்னு கேட்டா ஆக்சுவலா அதான் பிளான் ஆமா. ஆனா என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாளுங்க. அங்க போகணும்னு நினைச்சுதான்ப்பா வழி மாதிரி இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். எங்க தலையெழுத்த பத்தியா, நல்ல வேலை நீங்க வந்து எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னதான் ஜீனியஸா இருந்து என்ன பிரயோஜனம், வழி தெரியாம மாட்டி படாத மாடுபட்டு இருக்கோம்னு ரிப்ளைக்கு சிரிப்பா வரும். சரி கவலைப்படாதீங்க, அதான் மீட் பண்ணிட்டோமே. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலர்ட் சவுண்ட் கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு காட்டுக்குள்ள ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உன்னை சுத்தி முத்தி பாப்பாங்க. அங்க எந்த ஆபத்தும் பெருசா இருந்த மாதிரி இல்ல. உடனே லலித்து, பரவாயில்ல 3000 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி மாடர்னா பில்டிங்கை கட்டியிருக்காங்க அப்படின்னு உடனே பிராங்கி கத்திட்டு இருப்பான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ரிப்ளை என்ன சொல்லுவா, மேபி அவ சொல்றது தப்பா கூட இருக்கலாம்பா. ஏன்னா இந்த பில்டிங் எப்ப கெட்டினாங்கன்னு சொல்லி எல்பேஃப் ரெக்கார்ட்ஸ்லயே இல்லையாமா. அப்படின்னா கண்டிப்பா இவங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. ஆனா என்ன பர்பஸுக்காண்டி கட்டினாங்கன்னு தான் தெரியல. எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த ஒன் பீஸ்ல டைம் டிராவல் கான்செப்டையும் மல்டிவர்ஸையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 2000 வருஷத்துக்கு நம்மளும் உட்காந்து ஒன் பீஸை பார்க்கலாம். லலித் பாத்தீங்கன்னா பேசாம இனி நான் இங்க தங்கிடலான் இருக்கேன்பா. பிராங்கி உடனே கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். மறுபடியும் தொலைஞ்சினா இங்கே வந்துட போறேன். சரி நானும் வர்றேன், எனக்கும் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்குதும்பானா. அந்த டைம் ஜுவல்லரி பாணி காட்டு கத்து கத்துவான். லலித்துமே பார்த்து பதறிட்டு இருப்பாளா. என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே கொஞ்சம் பின்னாடி பாருங்கப்பா, அந்த டைம் பட்டால்னு ஒரு பிளாஸ்ட். என்ன நடக்குதுன்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, காட்டுக்குள்ள மான்ஸ்டர்ஸுங்க எல்லாம் இறங்குச்சுங்கல்ல, அதுல இருந்த அந்த லைட்னிங் மான்ஸ்டர் எல்பேஃப்ல ஏகப்பட்ட மிஸ்டீஸுங்க ஒளிஞ்சிருக்குது போலயே அப்படின்ட்டு நம்மால பீதியாகி ரிப்ளை கிட்ட கேட்டா, அட லூசு பையில இதை நானே பார்த்ததுல புதுசா இருக்குதும்பா. அதை என்ன பண்ணும், பயங்கரமா லைட்னிங் யூஸ் பண்ணி நம்ம ஆளுகளை போட்டு அடி அடி அடின்னு கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே நேரம் இங்க வில்லேஜ்ல பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள அந்த ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர் பஞ்சு பஞ்சா பிரிச்சிருச்சு. என்ன அட்டாக்கு, எல்லாம் செதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அதை அட்டாக் பண்றாங்கிற பேர்ல என்னென்னமோ ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா வேலைக்கு ஆகல. ஏன்னா நெருப்பு வச்சு அடிச்சா திரும்பி ஜோம்பி மாதிரி சண்டைக்கு வருது. யாரு என்னன்னு கருணையே காட்டாம அந்த மான்ஸ்டர்ஸுங்க பூந்து விளையாண்டுட்டு இருக்குதுங்க. எல்லாத்துக்குமே இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க, இது இந்த சில்ட்ரன்ஸோட இமேஜினேஷன்ல இருந்து வந்த மான்ஸ்டர்ஸுங்க தான் இதுங்கன்னு. ஆனா இது எப்படி பாசிபிள்னு தெரியல. அதை யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கும் டைம் இல்ல. சரி இவங்களுக்குன்னு பாசஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவனுங்களை பார்த்தா ஆளை காணும். என்னன்னா ஓவரா குடிச்சதுனால வயித்த கலக்கி கக்கூசுல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி நேரத்துல தான்டா உங்க அலும்பு தாங்க முடியல. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஜெயின்ஸுங்களே நம்ம தான் லீட் எடுத்து இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணும், இல்லைன்னா மொத்த எல்பஃபும் அழிஞ்சு போயிரும்னு சொல்லி எல்லா ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு பயங்கரமா சண்டைக்கு போவாங்க. அந்த டைம் நம்ம ப்ரூக்கோட செம ஃபன்னு. என்னன்னா அந்த மான்ஸ்டர் மூஞ்சி ஸ்கெலிட்டன் மூஞ்சி மாதிரி இருக்குல்ல, நம்ம பையன் மூஞ்சி அப்படித்தானே இருக்குது. அங்க பாருங்க, என்னைய சிவப்பு பெயிண்ட் அடிச்சு பெரிய சைஸ்ல கண்ணாடியில வச்சு பார்த்த மாதிரி இருக்கிறான். ஒருவேளை என்னோட தூரத்து சொந்தமா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஆமாண்டா, இப்போ ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்க்கும்போது எல்பஃப்ல நார்மலா இப்படி நடக்கிற மாதிரி தெரியல, எப்படி நடக்கும், நம்ம பயலுக எங்க வராங்களோ அங்கதான் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருமே. இப்போ என்னன்னா நம்ம ஆளுக பூரா எல்பேஃபுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுங்க, அவங்கள கொண்டு போய் சண்டைக்கு இறக்கிட்டு இருக்க முடியுமா? சோ நீங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அங்க போய் ஒளிஞ்சுக்குங்க, நாங்க இதை ஹேண்டில் பண்ணிக்கிறோம் பாங்க. வாயை மூடிட்டு இருக்கணும். இந்த உசோப் இருக்கானே, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க, எங்களெல்லாம் நீங்க கெஸ்ட்னு பார்க்க வேண்டாம். எல்பேஃப் ஒரு ஆபத்துல இருக்குதுன்னா நாங்க அதுக்காக உயிரியே கொடுப்போம். எல்பேஃபுக்கு ஒண்ணுன்னா அது எங்களுக்கும் தான். உங்க கூட நின்னு நாங்களும் பொலந்து கட்டுவோம் அப்படின்னு இவ்வளவு நேரம் உசோப்பு சொன்னது எல்லாமே அவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கான். வாயில வரல அப்படின்னு வாய் கொளறிட்டு இருக்குது. என்னடா உளறிட்டு இருக்க பைத்தியக்காரான்னு சொல்லிட்டு அவனை ஒரு ஓரமா தூக்கி உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் எல்பேஃப்ல இருக்கவங்க எல்லாம் கண்டமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கோலன் பையன் சும்மா இல்லாம நானும் அதை போட்டு தள்ளுவேன்னு கோடாரி எடுத்துக்கிட்டு கத்தினே ஓடுவான். நல்ல வேலை இடையில ஒரு அருவா மீசை வந்து தடுத்து, ஏண்டா உன்னால ஒழுங்கா கத்தியவே தூக்க முடியாது, இதுல நீ போய் அதை அட்டாக் பண்றியா, பேசாம போய் ஓரமா உட்காரு இல்ல பொலந்துருவேம்மா, நானும் வாரியர் தான், என்னையும் கூட்டு போங்கம்மா, வாயிலேயே அடிப்பேன், போடா அப்படி ஓரமா
வரமாம்பா, நான் கேவனோட பையன்டா, என்னைய உர்றா அப்படின்னு இருப்பானா. தம்பி நீ அவரு பையன் தான், அவரு கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ இப்ப சின்ன பையன், சண்டை போறேன்ட்டு வந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் பெரிய பையனே ஆக முடியாது, இங்கேயே சோழிய முடிச்சிருவாங்க. அதனால பேசாம ஒரு ஓரமா உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சண்டைக்கு போயிருவாங்க. நம்ம பயலுக்கு செம்ம கடுப்பாகும், என்னையவே அவமானப்படுத்திட்டாங்கல்லன்னு. அதே நேரம் இங்க நமி அந்த ஜருல்னு மலமாட சைஸுக்கு ஒருத்தர் இருந்தார்ல, அதான் இவங்க எல்லாத்துக்குமே லீடரு. அவரை கூப்பிட்டு உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் கேசல்ல 2 பேரும் அடி வாங்கினானுங்களே ஷாம்ராக்கு கிட்ட மேட்டர் எல்லாம் சொல்லி அவங்க கிட்ட கொண்டு போய் விடுவா. அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிருவாரு. எது 2 இன்ட்ரூடர் வந்தாங்க, அதுல ஒருத்தன் பார்க்க நம்ம ஷாங்க்ஸ் மாதிரி இருந்தானா? ஆமா 2 பேரும் பயங்கர ஸ்ட்ராங்கு, அதுல ஒருத்தன் வந்து ஷாங்க்ஸ் மாதிரியே இருந்தான். இதை நம்ம லூஃபி கிட்ட சொன்னப்போ இல்லவே இல்ல, அது ஷாங்க்ஸா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னான். அவங்களை எப்படியாச்சும் தடுக்கணும்னு தான் நாங்க சண்டைக்கு இறங்கணும், பாருங்க எங்க நிலைமை எப்படி ஆயிருச்சுன்னு. அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு அப்படின்னு நடந்த மேட்டரை பூரா சொல்லிடுவானுங்க. இங்க ஜின்பு எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் வர்றது ரெகுலரா நடக்கலன்னா அப்போ வந்த இன்ட்ரூடர்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கணும் அப்படின்பா. அங்க நமி மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்பால. அவரு ஒண்ணு கவலைப்படாதீங்க, இது உங்க தப்பு இல்ல, இந்த விஷயத்த உடனே நம்ம மொத்த கண்ட்ரிக்கும் சொல்லணும், ஸ்டார் ஹேட் பைரட்ஸை தவிர மத்த ஹியூமன்ஸ் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லன்னா இது நம்ம ஐலாண்டுக்கு ஆபத்து, உடனே இந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி அவங்கள கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுவாரு. அப்ப நம்ம ப்ரூக்கு கொஞ்சம் பிரில்லியண்டா, அது ஏன் 2 பேரா மட்டும் இருக்கணும், 2க்கு மேல 3 பேரா கூட இருக்கலாமே, ஏன் 4 பேரா கூட இருக்கலாமே, ஏன் 5 பேரா கூட இருக்கலாமே. போதுண்டா சாமி நிறுத்து, 2ல இருந்து எத்தனை பேர் இருந்தாலும் சரி புடிங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவாரு. இங்க நமி செம்ம காண்டாய் கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருந்தோம், இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க குழந்தைங்கள அதுவும் வெட்ட வெளிச்சம் பட்ட பகல்ல கிட்னாப் பண்ணிட்டு போவானுங்க அந்த கிட்னா நாயிங்க. பட் அவங்க ஏன் பண்றானுங்க, எதுக்கு பண்றானுங்கன்னு ஒண்ணும் புரியல. கண்டிப்பா அவனுங்க கொடூரமான ஆளுகளா தான் இருக்கணும், ஏன்னா குழந்தைகளை கடத்திட்டு போறானுங்கல்ல அப்படின்னா எல்பேஃப் கிட்ட ஏதோ பிளாக்மெயில் பண்ண போறானுங்க. இதை கேட்க கேட்க அத்தனை பேர்த்துக்கும் பீதி ஆகும். அப்படின்னா இப்ப என்ன ஆகும், இப்ப மட்டும் அவங்க குழந்தைகளை கடத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்பேஃப்ல இருந்து கண்டிப்பா வாங்கிடுவாங்க. ஆனா என்னத்தை டிமாண்ட் பண்ண போறானுங்கன்னு தெரியல. ஒன்னே நமி அது என்னவா இருந்தா என்ன ஆனாலும் சரி நம்ம அதை நடக்க விடக்கூடாது, நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும், நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நாங்க பண்றோம்னு ரெடி அனுப்பாங்க. ஆனா ஜருல் வேண்டாம் பாரு, ஏன்னா இவங்க இங்க வந்திருக்க கெஸ்ட்டுங்க, உங்ககிட்ட வேலை வாங்கினா நல்லா இருக்காது, அதனால சேஃபான ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிருங்க அப்படின்ட்டு மத்த ஜெயின்ஸுங்க கிட்ட எல்லாம் சீக்கிரமா எல்லாரும் வில்லேஜுக்கு போங்க, அங்க யாருக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடிபட்டு 2 ஜெயின்ஸுங்க இருந்தானுங்கல்ல அவனுங்க நாங்களும் வர்றோம் பானுங்க. ஏன்டா இவ்வளவு கலவரம் போயிட்டு இருக்குது, அந்த டோரியும் பிராகியும் எங்கடா போனானுங்கன்னு கேட்பாரு. அவசரம்னு சொல்லி கக்கூசுக்கு போனானுங்க தலைவரே, போனவனுங்க பொய்கினே இருக்கானுங்க, வரவே இல்லைன்னு ஒண்ணு. ஆடா நாத்தம் பிடிச்சவனுங்களே, சரி வாங்க நம்மளே போய் வேலையை பார்த்து தொலைவோன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கிளம்புவாரு. இனி இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி தடுக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.